லைட்ஸ், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். ஒரு சீன் சொல்லட்டுமா? இந்த சீன் நடக்கிற இடம் ஒரு ஸ்கூல் கிரவுண்டு. அன்னைக்கு இலக்கிய மன்ற நிறைவு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழா. இன்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷன் நடக்குது. இப்போ வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து பள்ளி மாணவர்கள் போட்டியாளர்களாக இருக்காங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய நம்முடைய அந்த விவசாயம் சார்ந்த பூமியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவன் பார்வையாளனாக உட்காந்துருக்கான். அவனுடைய தங்கையோட பல எபிசோட்ஸில் அவனை ஹீரோவாக்கி நான் கதை சொல்லியிருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த மாணவன் உட்காந்துருக்கான். ஓகே, இப்போ வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு நபர் வந்து பேசுகிறாரு. அவருடைய பேரை சொன்னேன்னு வந்து பேசுகிறாரு. அவன் பேசின அத்தனையும் இலக்கியம் சார்ந்த பதிவுகள், உண்மையான பதிவுகள், தெளிவான வார்த்தைகள், அற்புதமான சொற்பொழிவு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட 3 நிமிடம், அதை தாண்டி அவன் பேசுகின்றான். அத்தனை அந்த பேச்சையும் அந்த நேரத்தை தடுக்காமல் பேச்சை கேட்கின்ற ஒரு ரசனையுள்ள பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சு. அனைவரும் வியந்து பாராட்டுகின்றார்கள். கைதட்டு பலமாக இருக்கு. இந்த நேரத்தில் பள்ளியினுடைய ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியர், இந்த விவசாய பூமி இருக்கு இல்லையா, கிராமத்தைச் சேர்ந்த அந்த மாணவனை அழைத்து மேலே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ கேமரா ஸ்டேஜ் மேலே இருக்குது. அந்த மாணவன் எந்திரிச்சு வரான். சார், இப்போ வாத்தியார் சொல்கிறார், இந்த பார், மேடை இது, உன்னோட மேடை, ரொம்ப நாளாக மைக் பிடிக்கணும்னு கேட்டேல, பேசு. இப்போ மாணவன், சார் என்ன சார் போட்டி நடந்துருக்கு, இந்த நேரத்தில் என்ன பேச சொல்கிறீங்க? நான் எப்படி சார், அதுவும் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் பசங்க வந்திருக்கான், நான் எப்படி சார் திடீர்னு பேசுகிறது? நான் இன்னும் தயாரே ஆகலை சார். நீ தயாராக வேண்டாம், மைக்கு கொடுக்குறேன், நீ பேசு அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவன் இடத்துல மைக்கை கொடுத்துட்றாங்க. இப்போ மைக்கோடு நிற்கிறான். அவனுக்கு ஷாட்டு. அவன் மைக்கை பிடிச்சிட்டு, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர் அவர்களே, மாணவர்களே, போட்டிக்கு வந்திருக்கிறவங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேச போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அங்கிருந்த மாணவர்கள் சிலர் நக்கலும் கேலியுமாக, சிலர் அறிவு சார்ந்த ஜீவிகளாக, நீ என்ன பேசுகிறன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், தெரியாது அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான ஷாட்டு. இப்போ இந்த மாணவன், கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவன், அன்புள்ள மாணவர்களே, நான் என்ன பேசப் போகிறேன், எதை பற்றி பேசப் போகிறேன், என்ன தலைப்பிலே பேசப் போகிறேன், எப்படியெல்லாம் பேசப் போகிறேன் என்பதையெல்லாம் பற்றி நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. அதனால் நான் என்னை பற்றியும் என் பேச்சை பற்றியும் தெரிந்திருக்காத உங்களோடு நான் வீணாக பேசி என் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணடிக்க விரும்பவில்லை. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி, வருகிறேன்ட்டு நகர்ந்தான். இப்போ கேமரா கீழே இருக்குது. அங்கே வாத்தியார், ஹெட்மாஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. டக்குன்னு அவனை கூப்பிட்றாங்க. இங்கே வா, நல்லா தானே பேசுகிறேன், ஏன் பேச்சை கட் பண்ண, பேசு. சார் 2 நிமிஷம் பேச சொன்னீங்க, பேசிட்டேன். பரவாயில்ல, பேசு. ஹெட்மாஸ்டருக்கு பர் ஷாட்டு. பேசுப்பா, நல்லா தான் இருக்கு, பேசு. இப்போ மறுபடியும் மைக்கை பிடிக்கிறான். அன்புள்ளம் கொண்ட மாணவர்களே, மீண்டும் உங்களை அதே கேள்வியை கேட்கிறேன். நான் என்ன பேசப் போகிறேன், எதை பற்றி பேசப் போகிறேன், என்ன தலைப்பிலே பேசப் போகிறேன், யாரை பற்றி பேசப் போகிறேன், என்ன துணியிலே பேசப் போகிறேன் என்பதையெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அங்கிருந்த மாணவர்கள், ஏன்னா வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்ததுனால இவனை கலாய்க்கணும்னு முடிவுன்ட்டு, எல்லாம் தெரியும்யா, நீ என்ன பேச போகிற, என்ன தலைப்பில் பேச போகிற, எல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரியாதா அப்படின்னு நக்கலாக பதில் சொன்னாங்க. அது ஒரு ஷாட்டு முடியுது. இப்போ இங்கே இவன், உண்மையாகவே அன்புள்ள மாணவர்களே, நான் என்ன பேசப் போகிறேன், எதை பற்றி பேசப் போகிறேன், எப்படியெல்லாம் பேசப் போகிறேன், என்ன தலைப்பிலே பேசப் போகிறேன், என்ன தொனியிலே பேசப் போகிறேன் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற பொழுது அப்படின்னா அவனுக்கு டைட் இருக்குது. இப்போ ஷாட் ஆப்போசிட்டில் அப்படியே பேனிங் ஷாட், திக் 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 திக். எல்லா மாணவர்களும் அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இவன் வேறு மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ மறுபடியும் அவன் சொல்கிறான், இவனுக்கு ஷாட்டு, எல்லாவற்றையும் நீங்களே தெரிந்து வைத்திருக்கின்ற பொழுது மீண்டும் அதையே நான் பேசி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பவில்லை. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். லேசாக தூரத்தில் இருக்கிற வேறு பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் கையை தட்டினாங்க. இந்த சத்தம் இவனுக்கு கேட்குது. இவனுக்கு மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஆசிரியர்களுக்கும்.
இப்போ பள்ளி தலைமை ஆசிரியர் கொஞ்சம் உற்சாகமாயிட்டார். இங்கே வா, மறுபடியும் நீ பேசு அப்படிங்கிறாங்க. சார், நான் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் சார். எவனும் தெரியாமல் கை தட்டிட்டான். அவன் கிண்டலுக்கு கை தட்டினாலும் அதுவும் தெரியல. போதும் சார், காம்படிஷன் நீங்கள் நடத்துங்க சார். இல்லைப்பா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஜட்ஜு அவர் சொல்கிறார், அவனை பேச விடுங்க அப்படின்னு. மீண்டும் 3வது முறையாக அவனிடத்திலே அந்த மைக்கு கொடுக்கப்படுது. இப்போ மைக்கை பிடிக்கிறான். 2 முறை பேசி பழக்கப்பட்டதன் காரணமாக, 2 முறை மேடையிலே பேசி பழக்கப்பட்டதன் காரணமாக, 2 முறை ஆடியன்ஸை நேருக்கு நேராக சந்தித்ததன் காரணமாக அவனுள் உள்ள அந்த தைரியம் வந்துவிட்டது. இப்பொழுது பேசுகின்றான். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, சக ஆசிரியர்களே, எனக்கு பாடம் கற்பித்த என் குருமார்களே, சக மாணவர்களே, இதோ இந்த போட்டிக்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்களே, உங்களை எல்லாம் பார்த்து நான் ஒன்று கேட்கின்றேன். நான் என்ன பேசப் போகிறேன், எதை பற்றி பேசப் போகிறேன், எந்த தலைப்பிலே பேசப் போகிறேன், யாரை பற்றி பேசப் போகிறேன், என்ன பாணியிலே பேசப் போகிறேன் என்பதையெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா 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 அப்படின்னு வீர ஆவேசமாக கேட்டான். இப்போ கேமரா கீழே இருந்து மேலே காட்டப்படுது. இவன் கேட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு அந்த வெவ்வேறு ஸ்கூல்லேருந்து வந்த ஆசிரியர்கள் மாணவர்களை டப்பன்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஒரு சலனம் அங்கே நடக்குது. இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து காமிச்சா அங்கே சலனம் நடக்குது. உங்களைத்தான் கேட்கின்றேன், தெரியுமா தெரியாதா? இப்போ மாணவர்கள்லாம் 2 குரூப் ஆகிட்டாங்க. அங்கே வந்த ஆசிரியர்கள் சொன்னதின் பேரில் 2 குரூப் ஆகிட்டாங்க. மீண்டும் சொல்கின்றேன், தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே கேமரா இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா பாதி பேர் கையை தூக்குறான். எங்களுக்கெல்லாம் தெரியும், நீ என்ன பேசுவ, எதை பற்றி பேசுவ, என்ன பாணியில் பேசுவ, தெரியும்ப்பா, நல்லா தெரியும். இன்னொரு குரூப் இந்த பக்கம், தெரியாதுங்க. எப்பா நீ இப்போ தான் மேடைக்கே வர, நீ என்ன பேச போகிற, எதை பற்றி பேச போகிற, என்ன பாணியில் பேச போகிற, என்ன தொனியில் பேசுவ, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுப்பா. இந்த பக்கம் தெரியாது ஒரு பகுதியினர், இந்த பக்கம் தெரியும் என்று ஒரு பகுதியினர். மீண்டும் மைக்கை அவனாகவே கம்பீரமாக பிடித்து கொண்டு பேச்சை தொடர்கின்றான். அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, நான் என்ன பேசப் போகிறேன், எதை பற்றி பேசப் போகிறேன், எப்படியெல்லாம் பேசப் போகிறேன், என்ன தலைப்பில் பேசப் போகிறேன், என்ன தொனியிலே பேசப் போகிறேன் என்பதையெல்லாம் பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றியும் கூட. அதே சமயம் நான் என்ன பேசப் போகிறேன், எப்படி பேசப் போகிறேன், என்ன தலைப்பிலே பேசப் போகிறேன் என்பதையெல்லாம் பற்றி கூட நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. ஆகவே தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி, விரைபெறுகின்றேன் அப்படின்ட்டு மைக்கை கொடுத்து நடந்தான். அந்த லாஸ்ட்டில் 2 பேர் கை தட்டினான் இல்லையா, அவன் என்ன சவுண்டில் தட்டினானோ அத்தனை பேரும் இப்போ தட்டினாங்க. மொத்த மாணவர்களும் அவனுக்கு கை தட்டினாங்க. மொத்த மாணவர்களும் கைதட்டி அவனை உற்சாகப்படுத்தி மீண்டும் அவன் 4வது முறையாக அழைக்கப்படுகின்றான். இப்போ பேசுவதற்காக இல்லை, இப்போ அங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அவர் சொல்கிறார், சார் பரிசை கொடுத்துடலாம் அப்படின்னோடனே பரிசுகளை கொடுக்கலாம். அதற்கு முன்பாக நிச்சயம் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த தலைப்பை ஒட்டி பேசியவர்கள் எவரோ அவருக்கே பரிசை நாம் கொடுக்க போகிறோம். இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலை கருதி, சமயோஜிதம் கருதி தனது நாவன்மையை காட்டிச் சென்றானே இந்த சிறுவன், உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த சிறுவன், இவனுக்கு நான் என் தனிப்பட்ட முறையிலே ஒரு பரிசை வழங்க இருக்கின்றேன். அது ஆறுதல் பரிசு அல்ல, ஆறுதல் பரிசு அல்ல, அவனுக்கான ஒரு அடையாள பரிசு. இன்று முதல் நீ ஒரு சிறந்த பேச்சாளர். படிச்சுட்டு வந்து பேசுனீங்களே, இத்தனை பேர் இங்கே இருக்கீங்களே, நீங்கள்லாம் புக் வார்ம்ஸ், என்ன படிச்சிங்களோ அது அப்படியே ஒப்பிச்சிங்க. உங்களுக்குன்னு ஒரு பாணியில் பேசுனீங்க, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஒருபுறம் சிறந்தவர்கள்தான், ஆனால் மறுபுறம் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வந்து மேடையை ஆளுமையுடன் ஆண்டானே, இவனே சிறந்த பேச்சாளன். சரக்கு இல்லாமையே இவன் எவ்வளோ பேசும்போது, சரக்கு இருந்தால் எப்படி பேசுவான், ஸ்டப் இருந்தால் எவ்வளோ பேசுவான். இன்னமும் 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 இவனுக்கான பயிற்சியை நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பேராசிரியர், அந்த பேச்சாளர், அந்த சொற்பொழிவாளர் தான் எழுதிய புத்தகத்தை அடையாளமாக முதல் புத்தகமாக அவனுக்கு கொடுத்து அவன் வாழ்க்கையை துவங்கி வைத்து அதில் எழுதுகின்றார். நல்லா படிக்கிறவங்க படித்து பெரிய வேலைக்கு போவாங்க, உன்ன மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி வேலை கொடுக்குற இடத்துக்கு போவாங்க அப்படின்னு எழுதுறாரு. இப்போ அந்த எழுதி கையெழுத்து போட்ட அந்த ஆட்டோகிராஃபுக்கு சார்ஜ் கட்.
தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். வணக்கங்களுடன் முனைவர் சரவணன்.